ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். இன்றைக்கி தோட்டத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கிருந்தோ வித்தியாசமான ஒரு பறவை. இதனுடைய அழகெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்த்தியாக இருக்குது. பறவையும் வித்தியாசமாக இருக்குது. திடீர்னு பறந்து வந்து வயலுக்குள்ளே விழுந்துச்சு. திரும்ப இதால் வந்து எழும்பி பறந்து ஓட முடியல. அதை காப்பாற்றி சைடில் கொண்டு விட்டாலும் பறந்து ஓட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்குது. கண்டிப்பாக இது போன்ற பறவை இனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. வித்தியாசமான பறவை இனங்கள்லாம் காரணம் பார்த்திங்கன்னா ரசாயனம் மட்டுமே. அதாவது விவசாயத்துலேயும் எல்லா பயிர்கள்லேயும் ரசாயனத்தை கலக்கிறது மூலமாக இது போன்ற பறவை இனங்கள்லாம் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது. இப்போ கூட இந்த பறவை கூட ஏதோ பூச்சி மருந்து ஏதாவது அடித்த வயலில் உள்ள பொருட்கள் ஏதாவது சாப்பிட்டு தான் அந்த நிலைமைக்கு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரசாயனத்தை அதிகமாக பயன்படுத்தாதீங்க. இது போன்ற நிறைய பறவை இனங்கள் நீங்கள் நம்ம வைக்கிற விவசாயத்தில் சார்ந்து தான் இருக்குது. ஸோ மனிதனுக்கு அழிவோ இல்லையோ கண்டிப்பாக நிறைய பறவை இனங்கள் விலங்கினங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. இதற்கெல்லாம் காரணம் ரசாயனம்தான். ஆகவே ரசாயனத்தை குறைப்போம், ஆர்கானிக் விவசாயத்தை ஆதரிப்போம். நானும் ஆர்கானிக்காக தான் விவசாயம் பண்ணுறேன். விவசாயம் பண்ணுறவங்களும் ஆர்கானிக்காக விவசாயம் பண்ணுங்கள். அதனுடைய நன்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக மக்களையும் காப்போம். இது போன்ற பறவை இனங்கள் விலங்கினங்களையும் காப்போம். நன்றி.